வசதியாக இருக்குது. உட்காந்து யோசிக்கும்போது பகவானை நினைக்க முடியுமா அப்படின்னா டக்குன்னு அந்த மைண்டு வேறு எங்கேயாவது நம்ம நினச்சிட்டு இருப்போம் கடவுளை நினைக்கிறோன்ட்டு நினச்சிட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஆனால் அந்த மனசு வேறு எங்கேயோ போயிருக்கும். நமக்கு உணர்ந்து இப்படி நம்ம நிமிர்ந்து பார்க்குறச்ச வேறு எதையோ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். என்ன யோசிச்சோன்னே மறந்து போயிடும் சம்டைம்ஸ். சும்மா அது மட்டும் எங்கேயாவது போயிருக்கும். ஆனாக்க அந்த மாதிரிலாம் ஆகும். ஸோ இதெல்லாம் பற்றி கேட்குறாரு அவர். கேட்ட உடனே இவர் சொல்கிறார், ஆமாம் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்கிறார், நீ சொல்கிறது கரெக்டு தான். மனசை வந்து அடக்கிறது ரொம்ப கஷ்டம். அது ரைட்டு தான். ஆனால் அதை அடக்காட்டி யோகம் வந்து கிடைக்கிறதும் கஷ்டம். அதனால ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அர்ஜுனர் சொல்கிறார், நீங்கள் இது ஒத்துக்கிறீங்களே, அப்போ வந்து மனசை அடக்காட்டி இப்போ வந்து ஒருத்தன் சாகும்போது உங்களை நினச்சாதான் அவனுக்கு வந்து உங்கள்கிட்ட வந்து சேர முடியும். உங்களை நினைக்காட்டி என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் சொல்கிறார், நீங்கள் பாவம் செஞ்சாலும் இது என்ன நினைக்காட்டியும் ஒருத்தன் வந்து நல்லவனாக இதுவாக இருந்தான்னா அவன் வந்து அவனுக்கு அழிவு வராது அப்படின்னு சொல்கிறார். அது இந்த அர்ஜுனர் அப்போ கேட்குறார். அந்த இது கேட்குறச்ச மனசை அலைஞ்சிடுறது அப்படின்னா பாவம் செஞ்சுடுவான் இல்லையா? அந்த மாதிரி செஞ்சுட்டானா அவனுக்கு நல்ல கதியும் கிடைக்காதே, அதுக்கு என்ன பண்ணுறது, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறார். ஸோ இவர் வந்து அந்த ரெண்டு இதுவும் சொல்கிறார். ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சதுனால அவன் வந்து கீழே தான் போவான். அது முன்னாடியே அவர் சொல்கிறார், அந்த நாய் பண்ணிக்கெல்லாம் இருக்க மாதிரி அசுரர்களுக்கெல்லாம் இருக்க மாதிரி நரகமான ஒரு இருள் சூழ்ந்த லோகமாக தான் அது அமைஞ்சிருக்கும் இந்த லோகம் அப்படின்னு சொல்கிறார். நல்லது பண்ணிகிட்டே இருக்கிறவனுக்கு தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மேலே வருவான் தன்னுடைய அந்த கஷ்டத்துலேருந்து அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஸ்ரீகிருஷ்ணன் இப்போ அதுக்கு இப்போ பதில் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோகத்தில் ஈடுபட்டவனுக்கு எந்த லோகத்துலேயுமே வந்து கஷ்டம் கிடையாது. இங்கே பூமியில் பிறந்திருந்தாலும் சரி, மேல் லோகத்துக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் அவனுக்கு அழிவே வராது. அது மட்டும் இல்லாமல் அவன் வந்து எப்போ ஜெயிச்சிடுறானோ, டோட்டலாக ஜெயிச்சிட்டான் எல்லாத்துலேருந்தும், இப்போ நான் சொன்ன அத்தனையிலையுமே ஜெயிச்சிட்டான்னு சொன்னால் அவன் கட்டாயமாக என்ன தான் அடைவான். அப்படி இல்லாமல் பாதியில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் அவன் வந்து ஒன்று சொர்க்கம் அந்த மாதிரி இடங்களுக்கு போய் அவன் செஞ்ச புண்ணிய காரியங்களுக்கான சந்தோஷத்தை அனுபவிச்சுட்டு திரும்பி இங்கே வந்து வரும்போது வேறு அந்த பழைய நிலையில் பிறக்காம செல்வந்தர் வீட்டிலையோ, அதாவது நல்ல யோகங்கள் யோகியாக இருக்கக்கூடிய செல்வந்தர் வீடு, நல்ல வீடு, அந்த வீடுகளில் பிறப்பான். வெறும்னா செல்வம் இருக்கா ஆனால் கெட்டவனாக இருக்கான்னா அங்கே பிறக்க மாட்டான் அவன் அப்படிங்கிறார். இவன் வந்து செல்வந்தர்கள் வீட்டில், நல்ல செல்வந்தர்கள் வீட்டில் பிறப்பான் அப்படிங்கிறார். இதுவே மோசமாக இருந்தவனாக இருந்தால் மோசமான ஒரு செல்வந்தர் வீட்டில் கூட பிறந்து அவன் மோசமாகவே இருப்பான். அப்போ அதுவும் அவன் வந்து தாழ்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிறவியில் பிறந்தா என்ன, இதில் மோசமான செல்வந்தர் வீட்டில் போய் பிறந்தா என்ன, எல்லாம் ஒன்று தான். அந்த மாதிரி இல்லாமல் இவன் வந்து நல்ல யோகி இருக்கிற செல்வந்தர் வீடு, இல்லை நல்ல அந்தணர்களாக நிஜமாகவே அந்த இதெல்லாம் செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரம்லாம் செஞ்சுன்னு இருக்கக்கூடிய அந்தணர்கள் வீடு, ஞானிகளாக இருக்கக்கூடிய யோகிகள் அந்த மாதிரி வீடு, இந்த மாதிரி இடத்துல போய் பிறந்து